நம்ம எல்லாருமே ஸ்லிம்மா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இதுக்காக நிறைய நேரம் ஜிம்ல போய் செலவு பண்ணாலும் ஆனா வீட்டுக்கு வந்த உடனே பசிக்குதுன்னு கையில கிடைச்ச உணவுகளை சாப்பிடுறோம். இது மூலமா நம்மளுக்கு உடல் எடை தாங்க அதிகரிக்குது. ஆனா எந்தெந்த உணவுகள் உடல்ல கொழுப்பையும் எடையும் அதிகரிக்காம பாத்துக்குதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லாவே பாதுகாக்கலாம். இந்த வீடியோ மூலமா அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பசலைக்கீரையில அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுல விட்டமினும் சுண்ணாம்பு சத்தும் அதிகமாவே நிறைஞ்சிருக்கு. முக்கியமா இதுல இருக்க லூட்டின் அப்புறம் நார் சத்து தமனைகள்ல தங்கியிருக்க கொழுப்புகளை கரைக்கும்னு சொல்லலாம். இப்போ 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 66 கேலோரிகள் இருக்கு. இதுல பெக்டின்ற நார் சத்து நம்ம கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா. அதோட உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாவே இருக்கு. அதனால இது நம்ம உடலுக்கு ஏராளமான சத்துக்களை கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காலிஃபிளவர். காலிஃபிளவர்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் விட்டமின் கே சத்தும் இருக்கு. இது நம்ம உடல்ல கொழுப்பை சேராம தடுக்கும்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம காலிஃபிளவர்ல இருக்க நார் சத்து நம்ம சாப்பிடுற உணவை செரிமானமாக்கும். அதே சமயம் இதுல இருக்க பொட்டாசியம் சத்து நம்ம உடல்ல தண்ணீர் சத்தை அதிகரிச்சு ரத்த அழுத்தம் ஏற்படாம பாதுகாக்கும். கத்திரிக்காயில குறைவான கலோரி இருக்கு. ஆனா அதே சமயம் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இதை நம்ம தாராளமா உணவுல சேர்த்துக்கலாம். இதை நம்ம சாப்பிடும் போது அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுத்து உடல் எடையும் அதிகரிக்காம பாதுகாக்கும். மேலும் கத்திரிக்காயை அதிக அளவுல நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உடல்ல நல்ல கொழுப்போட அளவு அதிகமாகும். நம்ம எல்லாரோட வீட்லயும் கண்டிப்பா உணவுப் பொருள்ல சேர்க்கிற ஒரு பொருள்னா அது வெங்காயம் தாங்க. இந்த வெங்காயத்துல கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாதான் இருக்கு. அதுலயும் இதுல இருக்க பிளேவனாய்டு ரத்த குழாயில தங்கியிருக்க கொலஸ்ட்ரால கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா தக்காளி. பொதுவாவே தக்காளியில குறைந்த கலோரி இருக்குன்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தக்காளியில இருக்க லைகோபின் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கா இருக்கு. முக்கியமா இது நாட்டு தக்காளியில தான் அதிக அளவுல இருக்கு. அதனால உங்க உணவுல நாட்டு தக்காளியை வாங்கி யூஸ் பண்ண பாருங்க. கேரட்ல விட்டமின் ஏ சத்து இருக்க காரணத்தால இது நம்ம கண்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். கண்களுக்கு மட்டும் இல்லைங்க, சருமத்துக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது. குறிப்பா இதுல இருக்க பீட்டா கரோட்டின் கொழுப்பை கரைக்குது. அதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமா உங்க உணவுல சேர்த்துக்கலாம். நாட்டு ஆப்பிள்னு சொல்லப்படுற பேரிக்காயில விட்டமின்கள் அதிகமாவே இருக்கு. அதோட நார்ச்சத்து அதிகமா இருக்க இந்த பேரிக்காயில குறைந்த கலோரிகள் தாங்க இருக்கு. சோ அடிக்கடி பேரிக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல்ல கொழுப்பு சேர்வதை ஈஸியாவே தடுக்க முடியும். ஆப்பிள்ல இரும்பு சத்து அதிகம். ஆனா அதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ரத்த சோகை குறையும். இதை சாப்பிடுறதுனால உடல்ல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் கரைஞ்சிடுது. அதே சமயம் பாலிஃபினால் உடல்ல கெட்ட கொழுப்புகளையும் கரைக்குது. தொப்பை பிரச்சனை இருக்கவங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வயிற்று பகுதியில தேவையில்லாத கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு காரணமே கார்டிசோல். அது அதிகமா சுரக்கிறத இந்த சிட்ரஸ் பழங்கள் தடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிட்ரஸ் பழங்கள்ல விட்டமின் சியும் இருக்கு. புரதம், விட்டமின், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, கெரோட்டின், தயாமின் இப்படி பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்க ஒரு பழம் தாங்க அன்னாச்சி பழம். இதுவும் கொழுப்பு சேர்வதை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதோட தொப்பையை கரைக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன்.